1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. துருங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்கொரு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல்கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கற்கும் இங்குள்ள நதிகளால் தொல்லையா. எத்தனை எத்தனை ஆயிரம் நதிகள் வந்தாலும் புலிகளுக்கு தொலைவிருக்க முடியாது. அப்படிப்பட்ட புலிகளின் வழியிலேயே அண்ணன் செந்தமிழன் சீமானின் கரம் வலு சேர்க்க அறிவாயுதம் ஏந்தி இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எல்லாரும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து மேடம் மேல உட்கார வச்சுட்டு இருக்காங்களே, இங்க என்னதான் நடக்குது நாம் தமிழர் கட்சியில அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இயல்புதான், எல்லாருக்குமே வந்து மற்ற கட்சிகள்ல வேட்பாளராக கொடுக்கணும்னா ஒரு 50 வயது 55 வயது அப்படி இல்லைன்னா அவர் வந்து வெற்றி பெற்று அந்த 5 ஆண்டுகளுக்குள் இறந்து விடக்கூடிய வயதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் வேட்பாளராக கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில வெறும் 28 வயதை கடந்திருக்கக்கூடிய ஒரு சிறுபிள்ளைக்கு போய் வேட்பாளராக கொடுத்திருக்காங்களே, அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? ஏன்னா வாய்ப்பு அளிக்கலாம். ஒரு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு, அவர் அப்பதான் கல்லூரி படிப்பை முடிச்சிருப்பாரு, அவருக்கு வந்து வாய்ப்பு அளிக்கலாம், தவறு கிடையாது, படிச்ச பிள்ளைங்கிறதுக்காக. ஆனால் அரசியல் அனுபவம் இருக்கணும் இல்லையா? இப்போ 28 வயதுல வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்ததுதான் உங்களுக்கு தெரியும். 20 வயதில் இந்த மண்ணின் நலத்தை வளத்தை கையில் கொண்டு ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு எதிராக போராடி காவல்துறையால் கைது செய்யப்பட்டவன் தான் எங்கள் வேட்பாளர் அன்பு தம்பி கரிகாலன் அவர்கள். எல்லாருமே ஒரு புத்தாண்டு பிறக்குதுன்னா அந்த புத்தாண்டுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படி எல்லாம் அதை கொண்டாடலாம், தன்னுடைய காதலியுடன் சென்று ஊர் சுற்றலாம், இல்ல நண்பர்களோடு சேர்ந்து குளித்துட்டு சந்தோஷமாக கழிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில புத்தாண்டு பிறந்த உடனாக தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு என்ற பெயரை நீக்கிவிட்டது, உடனடியாக போராட வேண்டும் என்று தன்னுடன் இருந்த தோழர்களை அழைத்துக் கொண்டு போராடி கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைவிட்டார். இன்றைக்கு இந்த கண்டமங்கலம் பகுதியில நான் ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறேன். வயதிலே சிறிய பிள்ளை, 28 வயது ஆகுது, அரசியல் அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும் நீங்க விரும்புறீங்கன்னா, கடந்த 2 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நமது ஐயா சக்கரபாணி அவர்களாக இருக்கட்டும், இதற்கு முன்பு விசிகாவின் சார்பிலே போட்டியிட்டான மகிழரசாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது திமுகவின் சார்பிலே போட்டியிட போகின்ற வேட்பாளராக இருக்கட்டும், தாவேகாவின் சார்பிலே விஜயாக கூட இருக்கட்டும், இதே இடத்துல ஒரு மேடை போட்டு மேடைக்கு ஆகின்ற சேவைகளை நாங்களே இருக்கிறோம். அனைவரையும் ஒரே மேடையில் நிப்பாட்டி என் தம்பிக்கு எதிராக வாக்குவாதம் செய்து வெற்றி பெற்றுவிட்டால் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறதை நிறுத்துகிறோம். இப்போ ஒரு விடயத்தை இங்க நம்ம பேசணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு 4 முனை போட்டி, அது கூடிய விரைவில் இன்னும் 1 வாரத்துக்கும் 3 முனை போட்டியாக மாறிவிடும். அதற்கான காலம் கண்டு கொண்டிருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில நாங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? எங்களுக்கு 5000 ரூபாய் 3000 ரூபாய் நான் அள்ளி கொடுக்கிற ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது, ஏற்கனவே பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு வாழ வைத்த எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற பொழுது, இப்போது மாதம் 2500 ரூபாய் கொடுப்பேன் என்ற நம்ம தாவேகாவின் விஜய் இருக்கின்ற பொழுது, நாங்க ஏன்பா எதுவுமே கொடுக்காத நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா புரியுது. நான் ஒவ்வொரு கட்சியா சொல்றேன், இறுதியிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்திருக்கிறது. மீண்டும் நாம் திமுகவுக்கு வாக்களிக்கலாமா? திமுகவின் ஆட்சி பொற்கால ஆட்சியா? தேனாரும் பாலாரும் ஓடியதா? வாழ வழியற்ற ஆட்சி திமுக ஆட்சி. இவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தால், சிறந்த ஆட்சியை கொடுத்திருந்தால், இவர்கள் ஏன் 5000 ரூபாய் 3000 ரூபாய் நம்மளுக்கு இறுதி நாட்கள்ல கொடுக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.
இதே கண்டமானவன் பகுதியில பள்ளிக்கூட மாணவன் 8ஆம் வகுப்பு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தலைமை ஆசிரியரை கத்தியால ஊத்துறான். இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய வீடூர் பகுதியில் நேற்று நடந்தது. 5 வயது குழந்தைக்கு பாலியல் வன்முறை செய்யறான். 5 வயது குழந்தை. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை செய்தவன், இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவன் அத்தனை பேரும் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு 13 வயது 14 வயது பையன் கையில கஞ்சா கிடைக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய கேவலமான ஆட்சி, எவ்வளவு பெரிய கேள்வியற்ற ஆட்சி என்பதை நீங்கள் உணரணும். இது வாழ வழியற்ற ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வரலாறே கிடையாது. திமுக தொடர்ச்சியாக 2 ஆண்டுக்கு 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி செய்தது கிடையாது. 5 ஆண்டுகளை நரகமாக மாறிவிடும். அதில் மீண்டும் ஆட்சிக்கு கையில கொடுத்து அதை 10 ஆண்டுகளாக மாற்றினால் நாம் நரகத்திற்கு மேலாக ஒரு ஆட்சியை நாம் அனுபவிக்க நேரிடும். ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சியில 10 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு தேதியில 10 லட்சம் கோடி. இதற்கு முன்பு வாங்கிய தொகை எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் வெறும் 4 லட்சம் கோடி. நீங்க கேட்கலாம், என்னப்பா நம்ம வீட்டு காசா, அவர் வாங்குறாரு நம்மளுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு. ஒரு ஆண்டுக்கு வட்டி மட்டுமே 69,000 கோடி கட்டுறோம். 69,000 கோடி ரூபாய் வெறும் வட்டியா கட்டுறோம். ஒரு நாளைக்கு 180 கோடி. அப்போ இந்த கடனை அடைப்பதற்கு வழி இல்ல. மேற்கொண்டு கடன் வாங்கி தன்னை ஆசியாவின் பெரிய பணக்காரனாக உயர்த்திக் கொள்வதை தாண்டி இவர் வேற எந்த சாதனையுமே செஞ்சில்லை. சரி, திமுக சரியில்லை. திமுக ஆட்சி லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, பெண்கள் நிம்மதியா நடக்க முடியல. இப்ப சமீபத்துல பண்ருட்டில, இங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பண்ருட்டில 60 வயது பாட்டி வாக்கிங் போனவங்களை தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்து காதல கழுத்துல போட்டு அந்த நகைகளை திருடி கொண்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நம் வீட்டு பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எந்த நேரம் கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்க முடியுமா? பெண்களுக்கான சுதந்திரமே இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரி, அது நமக்கு வேணாம். அதனால அதிமுக ஓட்டு போட்டுலாம். அதிமுக இதெல்லாம் மாத்திருமா? அதிமுக சரியில்லை என்றதனால்தான் இந்த திமுகவே வந்தது. அதிமுக சரியான ஆட்சியை கொடுத்திருந்தால் இந்த திமுக நம்ம இருந்திருக்காது. அதிமுக பாஜகவின் கொத்தடிமையாக மாறிவிட்டது. தனித்து முடிவெடுக்க முடியாத ஒரு கட்சியாக இருக்கிறது. வரலாற்றிலேயே ஒரு முதல்வராக இருந்தவர், ஒரு முதல்வர் வேட்பாளராக இருந்தவர் கட்சி மாறி செல்லக்கூடிய அவலம் அதிமுக மட்டும்தான். வேற எந்த கட்சியிலும் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு இழிவான கட்சி அதிமுக. தனித்து செயல்பட முடியாத கட்சி அதிமுக. அப்ப அதிமுகவும் சரியில்லை, திமுகவும் சரியில்லை. இந்த திமுக என்னெல்லாம் செய்யறாங்களோ அதே தான் அதிமுக செய்வாங்க. அதிமுக என்னெல்லாம் செய்ததோ அதே தான் திமுக செய்தது. அப்ப இவர்கள் இருவருமே சரியில்லை. இந்த 2 கட்சியும் வேணாம். புதுசா ஒரு தம்பி வந்திருக்காப்ல விஜய்னு, அவருக்கு வாக்கு செலுத்துவோமா? அவர் ரொம்ப சரியான ஆட்சியை கொடுத்துருவார் இல்லையா? ஏன்னா அவர் தன்னுடைய உச்சத்தை, கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காங்க. அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆனால் என்ன ஒண்ணு, வாய்ப்பு கொடுக்கலாம். அறிவே இல்லாத ஒருவனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து என்ன பண்றது? இதுவரைக்கும் 2 ஆண்டுகள் அவர்கள் அரசியல் களத்துல நின்று விட்டார்கள். இந்த 2 ஆண்டுகள்ல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது ஒரு இடத்துல போராடி இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கோம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரியாது. அதை பற்றி அவர்கள் விரும்புவதில்லை. கவின் ஆணவ படுகொலை நடக்கிறது, சாதிய ஆணவ படுகொலை. இந்த திமுகவின் ஆட்சியிலே தொடர்ந்து 25 ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று கவின் ஆணவ படுகொலை. அந்த கவின் ஆணவ படுகொலை குறித்து இந்த நிமிடம் வரை வாய் திறக்காதவர் விஜய் அவர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் பேசல. திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, மதம் சார்ந்த பிரச்சனை. அங்க மத கலவரத்தை தூண்டுவதற்கு இந்த பாஜக முற்படுகிறது. அது குறித்து வாய் திறந்தாரா? திறக்க மாட்டார். அது குறித்து பேச மாட்டார். சொந்த படம், தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் 500 கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு படத்தை எடுக்கிறான். அந்த படத்தை வெளியே விடுங்க இந்த பாஜக அரசு தடுத்து நிறுத்துது. அதுக்கு எதிராக குரல் கொடுக்கல. இவ்வளவுதான் வேணாம். தன்னுடைய சொந்த மனைவி விவாகரத்து, எனக்கு சரியில்லைங்க, எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அது அவருடைய குடும்ப விடயம், நாம் அதுல தலையிடல. ஆனால் தன்னுடைய மனைவியை அதே விஜய் தொண்டன் அந்த ட்விட்டர்ல போடுறான், இவன் ஒரு ஐட்டம். இன்னொருத்தவன் போடுறான், இவனுடைய கழுத்தை அறுத்து போடுவான்னு.
ஒரு சொந்த மனைவி தன்னுடன் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் குடும்பம் நடத்திய மனைவியை ஒருவன் இப்படி சொன்னால் நீ அவனை திட்ட தேவை. இது என்னுடைய குடும்ப விடயம், இதுல கட்சி தொண்டர்கள் யாரும் தலையிட கூடாது என்று ஒரு கட்டளை பிறக்கப்படுதா? ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? இல்ல. என்ன சொல்ற? நீங்க இதெல்லாம் பார்த்து ஹேர்ட் ஆகாதீங்க, உங்களை பார்த்து நான் ஹேர்ட் ஆகிறேன். இதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்ல. யாரு 30 ஆண்டுகள் குடும்பம் நடத்திய மனைவிய ஒர்த்தே இல்லைன்னு சொன்ன ஒரு மனிதன் இந்த நாட்டை ஆளணுமா? தன்னுடைய சொந்த மகன், இவர் உச்சத்தை விட்டு வந்திருக்காரு, 250 கோடி ரூபாய் சம்பளம், உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. தன்னுடைய மகன் வாடகை வீட்டுல குடும்பம். ஒரு குடும்பம் நடத்த தெரியாதவன் எப்படி இந்த நாட்டை ஆளலாம்? எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? இன்னும் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிடும். ஒரு வார காலம் தான் பாஜகவில் ஐக்கியமாக போற. இந்த சிபிஐ விசாரணையும் ஜனநாயக பிரச்சனையும் சேர்த்து முடிப்பதற்காக அதிமுக பாஜகவோடு சேர்ந்து இவர் அவருடைய ஆட்டத்தை முடிச்சுக்க போற. இதெல்லாம் பேசுறப்ப சரியில்லைப்பா, இதெல்லாம் சரியில்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் பண்ணியது யாராலும் 8 வழிச்சாலையில இருந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் ஆபத்தாக வரக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அனைதினமும் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு, 2 நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியை சுற்றியுள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளும் இழுத்து மூடப்பட்டது. எவனோ சண்டைப்பட்டுக்கிறான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை. நம்ம இந்தியா போய் அவன் சண்டை போடல, சண்டை போட சொல்லல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவன் சண்டை போட்டதுக்கு இங்க பெட்ரோல் பங்குகளை எடுத்து மூடுறோம். ஏன்? நம்ம கிட்ட எந்த வளமும் இல்ல, தற்சார்பு பொருளாதாரம் இல்ல. நம்மாழ்வார் இறப்பதற்கு முன்பாக ஒரு விடயத்தை சொன்னார். இங்கே வாகனங்கள் சென்று கொண்டிருப்பது ஒரு நாள் நிற்கலாம், வானத்திலே பறக்கும் விமானம் ஒரு நாள் நிற்கலாம், கப்பலிலே மிதக்கும் கப்பல்கள் ஒரு நாள் நிற்கலாம். ஆனால் உங்களுக்கான உணவை நீங்கள் தயாரித்தீர்கள் என்றால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை சொன்னார். அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அதைத்தான் நாம் தமிழ் கட்சி முன்னிறுத்துகிறது. ஒண்ணு இல்ல, இந்த போர் இன்னும் ஒரு மாத காலம் நீடித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எவனோ சொல்லப்பட்டுதான் 1 மாதம் நீடித்தால் இங்க பெட்ரோலிய பொருட்கள் ஒண்ணு கூட இருக்காது. யாரும் 2 வீலர் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வராது, காய்கறிகள் வராது. கொரோனா ஊரடங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பயாவது உணவுப் பொருட்கள் கிடைத்தது. உணவுப் பொருட்களே கிடைக்காமல் மனிதனை உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மண்ணில் ஏற்படும். இதெல்லாம் ஏற்படக்கூடாது என்றால் விவசாயி வெல்லணும், நாம் தமிழர் கட்சி வெல்லணும், தற்சார்பு பொருளாதாரம் வரணும், இந்த நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் ஏற்படணும். எவரும் நம்பியும் நான் இல்ல, இந்த மண்ணை நம்பி நான் இருக்கேன், இந்த மண் எங்களை காப்பாற்றுன்ற நிலைமைக்கு நீ வரணும்னா இந்த மண்ணை நேசிப்போம், இந்த மண்ணை ஆளணும். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என் தம்பி கரிகாலன் இந்த மண்ணை மட்டுமல்ல, ஏற்கனவே தனக்கான ஒரு வரலாறை படைத்து விட்டு இந்த வாழும் தொழிலுக்கான வரலாறை எழுத வந்திருக்கிறான். அவன் வரலாறை எழுதுகின்ற பொழுது யாரும் கொடுக்க வராது. இங்க இந்த மண்ணுக்கு என்ன வேணும், வாழு தொகுதிக்கு என்ன வேணும், ஆய்ந்து இன்னைக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதை எப்படி எல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு அனைத்திடமும் சிந்திக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைப்பது அறிவு. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை கைவிடாமல் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்தில் வாக்களித்து எனது அன்பு தம்பி கரிகாலன் அவர்களை வெற்றி பெற செய்து நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் வானூர் சட்டமன்ற தொகுதி இந்த தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த தொகுதியாக மாறும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.